ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் பார்கவியின் சரத் இருக்காங்க. இவங்களை வந்து ட்ரைனிங் மலேசியா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. நாங்க சொல்றது வந்து நியர்லி ஒரு 15,000 தான் நினைக்கிறேன் அவங்க ஸ்டைபண்ட். அப்ப 600 ரிங்கெட்ஸ்ன்ற போது அவங்க படிச்சப்ப நியர்லி 14,000 to 15,000 இதுதான் அவங்களுக்கு ஸ்டைபண்ட். இந்தியால ஒரு 5,000 அது மாதிரி கிடைக்கும். ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அங்க போறப்போ உங்களுக்கு 15,000 ஃபிளைட் டிக்கெட் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் வச்சோம். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு படிக்கும் போதே ஓடி டிப்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து மோர் தென் 3 lakhs சேவ் பண்ணிட்டு வந்தாங்க அந்த 6 months ட்ரைனிங் பீரியட்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதை வாங்கிட்டு வந்து அப்ப நான் சொல்றேன், அப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பா. எப்பயுமே நான் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் போனாலும் சரி பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் சேலரிய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய அவன் வந்து ஸ்விஃப்ட் கார் அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தான். அப்ப ட்ரைனிங் பீரியட்ல நம்ம சொன்னதை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்ப அது யார் கையில இருக்கு? உங்க கையில தான். அதுக்கான பாதையை வந்து அப்படித்தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் ஆபரேட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர், துபாய், மோர் தென் 60 கண்ட்ரிஸ் போயிருக்கான். நான் கூட போல சரிமா 60 பண்ணிருக்கான். போயிட்டீங்க வாங்க. 60 கண்ட்ரிஸ் வந்து அதாவது ஒண்ணு இவங்க வந்து பெரிய இவங்க வீட்டு பிள்ளை அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இதே இடத்துல இதே பௌடமொழியில இங்க இருக்க ஸ்டூடெண்ட் தான். அப்ப இங்க படிச்சு இவங்க 2 பேரும் எப்படி வந்து இவ்வளவு இடத்துல டிராவல் பண்ணிருக்காங்க, எப்படி போயிருக்காங்க முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சாதாரண சார் கபில் சார் கூட சொன்னாரு, நாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து வந்தவங்க யாரும் நம்ம கோர்ஸ் படிக்கிற எல்லாருமே டாடா பிர்லா கிடையாது. ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட ஒருத்தன் சம்பாத்தியத்துல உன் குடும்பமே தலையில மாறுது. அதுக்கு உதாரணம் இதுதான். சோ நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 1 வான சோத்துக்கு 1 சோறு பதம், அமிர்தாவோட 1 வான சோத்துக்கு 1 சோறு பதம் அப்படின்றதுதான். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இங்க இந்த பாண்டிச்சேரியில தான். செகண்ட் இயர்ல ட்ரைனிங் பண்ணேன். சோ அது ஒரு 3 months தான் அங்க நல்லா பண்ணேன். சோ ஆஃப்டர் சிஓ சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாரு, உன்னோட இது நல்லா இருக்கு, ஸ்கில் நல்லா இருக்கு, சோ நீ அப்ராட் கண்டிப்பா போயே ஆகணும். சோ அவரே என்னோட விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணி 2017 அந்த இதுல என்னைய மலேசியா அனுப்பிச்சாரு ஃபார் 6 month ட்ரைனிங் இன் 5-star ரெசார்ட் எவ்ரியன் போர்டிங்சன். அதுல ஒரு 6 monthல earn பண்ணது மட்டும் like 3 to 4 lakhs. ட்ரைனிங் பீரியட் ஒன்லி இந்த ட்ரைனிங். அது என்னன்னா பார்ட் டைம் நம்ம ஷிஃப்ட் பிளஸ் ஓடி பிளஸ் சர்வீஸ் சார்ஜ். சோ எல்லாமே நான் வந்து 8 hours டியூட்டின்னு பாக்கல, 24/7 அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே அகாமடேஷன்கே போனேன், அங்கேயே தங்கிட்டேன். சோ அதனால கிடைச்சதுதான் இன்னைக்கும் அந்த காரணம் தான் வந்திருக்கேன். அதே மாதிரி லக்கி கார்ட் ஃபர்ஸ்ட் கார்டே தெரியும். சோ ஆஃப்டர் சோ மலேசியா ட்ரைனிங் முடிச்சு நான் காலேஜ் வந்தாச்சு. சோ நல்லபடியா கார் வாங்கியாச்சு. சோ நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், சார் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இருக்கா? சோ நாங்க எங்க சார் ஒர்க் பண்ணணும் சார் சஜஸ்ட் பண்ணாரு. சோ மலேசியா நீங்க போயிட்டீங்க, சோ பக்கத்து கண்ட்ரி என்ன இருக்குனாரு, சார் சிங்கப்பூர் இருக்குங்க. சோ அவர் சொன்னாரு சிங்கப்பூர், அப்போ சொன்னாரு சிங்கப்பூர் சரி போயிடலாம் அப்படின்னு. சார் அது மலேசியாங்கிறது ஓகே நைஸ் கண்ட்ரி, பட் சிங்கப்பூர் வெல் டெவலப்டு கண்ட்ரி, அதுல நம்மள ஜாயின் பண்ண வைப்பாங்க சார் சொன்னாரு. சார் என்ன பண்ணணும்னாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். சார் அதுக்கும் ஒரு மோட்டிவேட் கொடுத்து என்னோட எஜுகேஷன் 2 years டிராவல் அண்ட் டூரிசம் படிச்சேன் சிங்கப்பூர்ல MDISல. நான் மட்டும் இல்ல, என் கூடயே டிராவல் பண்ணாரு. சோ
2 years MJSல டிராவல் அண்ட் டூரிசம் படிச்ச சிங்கப்பூர்ல. அதுல 2 years இல்லாம 3 years அங்கேயே படிக்கும் போதே ஜாபும் கிடைச்சது. ஸோ பிஃபோர் கோவிட். ஸோ அங்க ஏர்ன் பண்ணதுல 50 to 70,000 per month. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வந்தாச்சு. நானும் அதுக்கப்புறம் அங்கேயும் இது இல்லை. அவங்க சரி இப்போதைக்கு நீங்க வேற ட்ரை பண்ணுங்க சொல்லி திருப்பி நான் ஊருக்கு வந்தேன். 1 year நீங்க சார் கூட ட்ரைனிங் பண்ண, சார் கிட்டே கேட்ட, சஜஷன் கேட்டு எல்லாமே பண்ண. சார் சொன்னாரு, சார் நெக்ஸ்ட் எங்க போகணும், சிங்கப்பூரே நீ போயாச்சு, 3 years இருந்தாச்சு, நெக்ஸ்ட் கண்ட்ரி எங்க நீ லைக் பண்றது? சார் நான் கல்ஃப் கண்ட்ரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு. சார் அமிச்சாரு, துபாய் போனேன். சோ துபாய்ல 3 years 3.5 years அங்க சோபிட்டோங்கிற 5-star ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன். அங்க என் சேலரி 80 to 90,000 per month. சோ திருப்பி ஒரு சஜஷன் சார் கிட்ட கேட்டேன், சார் இங்க 3 years ஆயிடுச்சு, என்ன பண்ணணும், என்ன இதை இங்கேயே கண்டினியூ பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது? இல்ல நீ கண்டிப்பா வேற கண்ட்ரி போய் ஆகணும் அப்படி சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன், சரி ஒரு கண்ட்ரி போய் 2-3 years ஒர்க் பண்ணா நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஆல் ஓவர் வேர்ல்டு சுத்தணுங்கிறதுக்காக அங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிரின்சஸ் குரூஸ் USA, இப்போ வந்து நான் ஒர்க் பண்றது பிரின்சஸ் குரூஸ், அதுல வந்து ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அமெரிக்காவோட பிராண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல போய் ஜாயின் பண்ணி இப்போ 3 years ஆயிடுச்சு. இப்போ மட்டும் நான் டோட்டலா அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தின கண்ட்ரி மட்டும் ஒரு 50 to 60 countries. அதாவது என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலுமே நான் கால் வச்சாச்சு. அதுக்குதான் இத சொல்றது சிவசா, நீ அது கண்டிப்பா சொல்லி ஆகணும்னாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மோடி சேர்த்து அவ்வளவு கண்ட்ரி போயிருக்காருன்னு தெரியல, அதெல்லாம் போயிருக்கு. நாங்கெல்லாம் வந்து உங்க மாதிரி 7 ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். சோ எங்க போனாலுமே சோ உங்களோட லைஃப தீர்மானிக்கிறது நீங்க தான். சோ சார் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன், அவர் வச்சு மேல வருதும் இல்ல இந்த ஃபீல்ட விட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. சோ ப்ளீஸ் கண்டிப்பா உங்க சப்போர்ட்டா சிஓ சார் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பிளேஸ்மெண்ட் ஆபீசர் புவனேஸ்வரி மேம், சத்யா சார் எல்லாமே உங்களுக்காக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் அவர் நம்ம சிறப்பா சொல்லிடுவோம். நான் யூடியூப்ல தான் பாத்துருக்கேன். மேம் கூட இப்போ பக்கத்துல உட்கார அளவுக்கு சிஓ சார் இது பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ மேம். அண்ட் அந்த ஐடிசி எக்ஸிகியூட்டிவ் அதெல்லாம் நம்ம தான் பார்க்கவே முடியாது. அவங்க எல்லாம் இங்க வந்து நம்மளுக்காக இருக்காரு. அதுக்கப்புறம் சார் ஷாருக், அவரை நம்ம சொல்லவே இல்லை. அவரு ஒரு பிராண்ட்ல சின்ன வயசுல இந்த அளவுக்கு வந்து அவரோட ஒரு பார்ட் ஆஃப் நிறைய பிராண்ட்ல அவர் ஒரு இதுவா இருக்காரு, ஷெஃபா இருக்காரு. தேங்க்யூ மணிகண்டன் சார் எல்லாமே. சோ இவங்க எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு நாள் இங்க உட்காரணும், இந்த சேர்ல உட்காரணும். சார் இனிமேல் சீஃப் கெஸ்டா இங்க. அது மட்டும் இல்ல, நான் வந்து இப்போ 1 week தான் ஆகுது ஊருக்கு வந்து. சோ வந்தவனே சிவா சார் சொன்னாரு, நீ வந்தே ஆகணும், உனக்காக அந்த பிளேஸ் உனக்காக காத்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது சொன்னேன் சார், அப்படியே இருக்காரு, நானும் அப்படியே தான் இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நீங்களும் உங்க வாழ்க்கையில மேல வரலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.